உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதாவை போலீஸ் கூட்டிக்கிட்டு போற நேரத்துல அந்த ஆள் அவளை திரும்பி கூட பார்க்கல, தெரியும்ல? இங்க பாரு, இந்த மூளையை கசக்குற வேலையெல்லாம் நீ ஏன் கிட்ட விட்டுற? நீ தேவையில்லாம யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. அண்ட் நீ எனக்கு தேவைப்படுற வரைக்கும் என் பக்கமே நீ வரக்கூடாத. அப்புறம் ப்ளீஸ் எனக்கு தேவையில்லாம மறுபடியும் கால் பண்ணாத, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிப்போம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? அப்படின்னா இந்த வேலையில தாமினி கூட வேற யாரும் சேர்ந்திருக்காங்க. ஆனா யார் போன்ல பேசினது? அப்ப அந்த லெட்டர்ஸ் அந்த ஆள் தான் எழுதுனாங்களா? அவங்க யாரா இருந்தாலும் அவங்களால நிச்சயமா ராதாவை வெளியே கொண்டு வர எனக்கு உதவி பண்ண முடியும். தாமினி போன்ல யார்கிட்ட பேசியிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த கேஸ்க்கும் இந்த லெட்டர்ஸ்க்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லீட். துளசியுடைய வீட்டில் லெட்டர்ஸை யார் வச்சாங்கன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ராதா நிரபராதின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த வேலையை குஷியோட பாட்டி இல்ல அவங்க ராதாவை தான் அவங்களோட மகளை நினைச்சாங்களே, அவங்க அந்த மாதிரி வேலையை பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்டேயும் யாரோ விளையாடி இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ஓகே, ஆரம்பி. டே, நீ ராதாவை காப்பாத்த எவ்வளவு வேணா முயற்சி பண்ணிக்கோடா. நான் உன்னை ஜெயிக்க விடவே மாட்டேன். ராதா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே திருவா. நீ வேணா பாரு. பார்க்கலாம்டா. நான் நேத்தே உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன். இந்த இடத்துல நீ அமைதியா இல்லைன்னா தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்குவேன். நான் அடி வாங்குவேனா? எவ்வளவு தைரியம்! என்ன பண்றீங்க நீங்க? கருப்பு கோட்டை போட்டா ஓவரா பேசுறான். மோகன், உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்னதான் நடக்குது? அம்மா, நீ கோர்ட்டுக்கு இந்த மாதிரி ஏன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? என்னோட முகத்தை மறைச்சுக்கிறேன். அந்த ராதா தான் மொத்தமா என்னோட முகத்துல கரிய பூசிட்டாலே. குஷி, குஷி, Don't touch me. என்னை விட்டு தள்ளியேறு. நீ ஒரு கில்லர். குஷி, வேண்டாம். குஷி, நீ என்ன குஷி சொல்ற? திடீர்னு என்னாச்சு உனக்கு? நீ தானே எனக்கு கத்து கொடுத்த நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்கள நம்ம எப்பவுமே ஹர்ட் பண்ண கூடாதுன்னு. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணிட்டு
ஏன் ராதா நீ அந்த மாதிரி பண்ண? ஏன் பண்ண? குஷி குஷி, அந்த லெட்டர் எல்லாமே போலியானது. உன் அம்மாவை நான் எப்படி கொலை பண்ணுவேன்? துளசி அக்காவை நான் எவ்வளவு போய் சொன்ன? சீட் பண்ண. You are very bad, ராதா. குஷி, குஷி ஒரு தடவை ராதா சொல்றத கேளு. இது எல்லாமே போய். I hate you, ராதா. குஷி, நான் எப்படி உன்னோட அம்மாவை கொலை பண்ணுவேன்? குஷி, நான் எந்த தப்புமே பண்ணல குஷி. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? குஷி, நான் உன் அம்மாவை கொலை பண்ணல. எடுத்துட்டு போங்க. ராதா, ராதா. குஷி, ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. மேம், அந்த லெட்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா அந்த லெட்டர்ல எவ்வளவு உண்மை இருக்கு, அதுதான் இங்க இருக்கிற கேள்வியே. ஏன்னா அந்த லெட்டர்ஸை துளசிங்கிறவங்க எழுதவே இல்லை. அந்த லெட்டர்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொய்கள், அது எல்லாத்தையுமே எழுதினது ஒரே ஒரு ஆளு தான். அதுதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற தாமினி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.